ஹலோ, வெல்கம் டு தமிழ் கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல் ஸ்கில்ஸ் பார்க்கலாம். எக்ஸல் வந்து எதுக்கு எல்லா பக்கம் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் ஒரு டாப் எம்என்சி கம்பெனிக்குள்ளே போனீங்கனாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸலோட வந்து பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு இருக்கணும். ஸோ வந்து இப்போ வாங்க எக்ஸலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா பேசிக் திங்ஸும் பார்ப்போம். ஃபர்தராக போக போக வந்து அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாபோட இதுக்காக ஒரு கேரண்டிக்காகவும் ஃபர்தராக வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு லே அவுட் கிடைக்கும். ஸோ இந்த லே அவுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து blank ஒர்க் புக் கொடுப்போம். ஸோ வெல்கம் டு எக்ஸல். இதுதான் வந்து உங்களுடைய எக்ஸலோடைய ஒரு பேசிக் லே அவுட். நான் யூஸ் பண்ணுற வந்து 2013 வெர்ஷன். 2016 வெர்ஷனும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ வந்து மோரார்லெஸ் வந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இப்போ எக்ஸலுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய டூல் பார் இருக்குது. இதை வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஹோம், இன்சர்ட், பேஜ், லே அவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூ, டெவலப்பர், ஆட் அண்ட் டீம்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பத்தாம தான் ரிப்பனாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ ஹோமுங்கிறது ஒரு ரிப்பன், இன்சர்ட்டுங்கிறது ஒரு ரிப்பன், பேஜ் லே அவுட்டுங்கிறது ஒரு ரிப்பன். ஸோ வந்து இப்போ ஹோம் அப்படிங்கிறதுக்குள்ளே இத்தனை பத்தாதனால தான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் வந்து இது எல்லாமே ஒரு ரிப்பன். ஸோ எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபில் பண்ண முடியாதனால பிரித்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து இப்போது இதெல்லாம் ஒவ்வொரு ரிப்பன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோமா. இந்த ரிப்பன் வந்து இந்த ரிப்பனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக போடாமல் எல்லாத்தையும் ஒரு இதாக பிரித்து வச்சுருப்பாங்க. லைக் இப்போ வந்து ஃபாண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டுக்கு தேவையான எல்லா இதுவுமே இங்கே இருக்கும். ஸோ இது வந்து ஃபாண்ட் ஸ்டைலு, இது வந்து ஃபாண்ட்டோடைய சைஸு, இது வந்து ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது, அப்புறம் வந்து ஃபாண்ட் கலர், அப்புறம் வந்து அந்த ஃபில் கலரு, அப்புறம் வந்து அண்டர்லைன், போல்ட், இட்டாலிக், இதெல்லாமே வந்து ஒரு இதில் ஸ்பெசிஃபிக்காக குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டயலாக் லான்ச்சர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட்டோடைய டோட்டல் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே அடங்கும். ஸோ வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து இந்த ரிப்பன்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன்னா. ஸோ அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ரிப்பன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல். இந்த ஃபைல் கிளிக் பண்ணால் மட்டுமே வந்து ஒரு பேக் ஸ்டேஜ் வியூக்கு நம்மளை கொண்டு போகும். அந்த பேக் ஸ்டேஜ் வியூ தான் இது. ஸோ வந்து இந்த பேக் ஸ்டேஜ் வியூவில் நம்ம மறுபடியும் நியூ ஒர்க் புக் வேணாலும் நியூ ஒர்க் புக் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஓப்பன் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணுறனா சேவ் பண்ணிக்கலாம். அது மாதிரியான நிறையா இதுகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃபைல் நம்ம ஏதாச்சும் ஒரு புது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நான் இங்கே ஆல்ரெடி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து இது வந்து என்னுடைய புது டேட்டா இது வந்து எங்கிட்ட இருக்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வந்து எனக்கு இந்த ரிப்பன்ஸே வந்து இவ்வளோ பெருசாக வந்து இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிப்பன்ஸை நான் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஐயோ காணாமல் போயிடுச்சே அப்படின்னா வந்து மறுபடியும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ரிப்பன்ஸ் ஓப்பன் ஆகிக்கும். இது வந்து இதுக்குன்னா ஸ்பேஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவை அப்படிங்கும்போது இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கொலாப்ஸ் ரிப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாலும் க்ளோஸ் ஆகிக்கும். இல்லை மறுபடியும் கொலாப்ஸ் ரிப்பன் எடுத்து விட்டிங்கன்னா அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் ஆகிக்கும். ஓகேவா? இது வந்து டபுள் கிளிக் பண்ணால் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிக்கும். இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஆப்ஷன்ஸ் சேவ், அண்டு, ரீடு, அப்புறம் வந்து ஃபைண்டுங்கிற பிரிண்ட் ரிவ்யூ, இதெல்லாமே வந்து நான் குயிக் அக்சஸ் டூல் பாராக வச்சுருக்கேன். இப்போது எனக்கு இதில் வந்து நான் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து எப்படின்னா இப்போ நான் வந்து இங்கே ஒரு டிடிஒய் சேடி அப்படின்னு இது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நான் தப்பாக இது பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ரீடு டக்குன்னு பண்ணிடலாம். Ctrl+Z செட்டும் பண்ணலாம். பட் இதுனா இன்னும் கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு மவுஸ் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் வந்து ஒரு ரிவ்யூவில் போய் இப்போ நான் ஸ்பெல்லிங்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை எனக்கு ஸ்பெல்லிங் செக் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ரிவ்யூக்குள்ளே போய் இது பண்ணுறதுக்கு பதிலாக ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நாம் இது கொடுத்து ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இங்கே எக்ஸ்பிரஸ் ஏர்னு கொடுத்துருக்கேன். இது வந்து எங்கே டிஸ்பிளே ஆகுதுன்னா இதுதான் வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எக்ஸலில் எங்கே அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்க டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் பூராமே வந்து இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுதான் வந்து இது வந்து ஃபார்முலா பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எக்ஸலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலம், இது வந்து ஒரு ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸஸுமே வந்து ஒரு காலம் அண்ட் ரோ அப்படிங்கிறதுனால வந்து இது பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா
லைக் இது ஒவ்வொரு செல் ஓகே இது எல்லாமே செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே செல்ஸ். இந்த காலம் ரோஸ் எல்லாம் சேர்ந்தது எல்லாமே செல்ஸ். இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல். அப்போது எனக்கு வந்து இந்த செல்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு பர்டிகுலர் ஐடென்டிட்டி வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த D11 அப்படிங்கிறது தான் யூனிக் ஐடென்டிஃபையர். இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ டியிலிருந்து 11th ரோ, இப்போ டி காலமில் 11th ரோ அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இந்த பாக்ஸ் வந்து நிற்கிது. இங்கே தான் என்னால் எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து D11. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இப்போ வந்து நான் வந்து லைக் இப்போ வந்து நான் வந்து ஒரு E12 அப்படி போகணும் அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, நான் இதில் வந்து E12 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக E12க்கு போகுது, E12க்கு மேப் ஆகுது. ஸோ இது வந்து இருந்து E12ங்கிற ரோவில் E12 அப்படிங்கிறது வந்து வந்துடுது. ஸோ ஃபர்தராக இதெல்லாம் ஓகேப்பா, எனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு பர்டிகுலர் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கிற இதோட ஆவரேஜ் இருக்கும், எத்தனை கவுண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 12 கவுண்ட் இதில் செலக்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அதோட சம் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஸ்டேட்டஸ் பாரில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேப்பா, இப்போ நான் இதை வந்து எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி எக்ஸல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கான எப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இங்கே வந்து ஃபைல், இப்போ எனக்கு இந்த ஒர்க் ஷீட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும், எனக்கு இந்த எக்ஸல் ஷீட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைல் க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த சேஞ்சஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னாலும் சேவ் பண்ண வேண்டியதில்லை. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.